தமிழ் கடவுள் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் முத்தமிழர் கலைஞரை தவிர நாம் வேறு யாரையும் சிந்தித்து பார்ப்பதில்லை. தமிழால் தமிழ் இனத்திற்காக தமிழகத்தை 5 முறை ஆண்டவர் அல்லவா அந்த தமிழ் ஆண்டவர். பல்லாயிரக்கணக்கான நிலங்கள்லாம் அபகரிக்கப்பட்ட பொழுது பல்லாயிரக்கோடிக்கணக்கான நிலங்களை மீட்டெடுப்பதிலே சொல்றேன். தொடர்ந்து இதையெல்லாம் செய்திருக்கும் பொழுது திடீர்னு ஒரு மாநாடு மட்டும் நடத்தி முழு பெயரையும் அவங்க எடுத்துக்க போறாங்களாம். நான் ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு நான் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டதுலேருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3000 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கை நடத்தி முடிச்சிட்டார். நானும் பார்க்கிறேன், நாளைக்கு நடைபெறுகின்ற ஒரு மாநாட்டில் முருகனை காட்டிலும் முக்கியஸ்தரோட போட்டோ தான் பெருசா இருக்காங்க. ஆக யார் எதை வைத்து அரசியல் செய்கிறார் என்பதை இங்கே அண்ணன் நாஞ்சில் சம்பந்தர் மிக வேதனையோடு எடுத்து சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை நாங்கள் என்னைக்குமே நாங்கள் குறுக்கீடு செய்வதில்லை. ஆனா இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கும்போது முத்தமிழர் கலைஞருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கோயில் கூடாது என்று கூறவில்லை, கோயில் கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்று நாங்கள் கூறுகிறோம் சொன்னாங்க. பாத்தீங்களா, அதை நீங்க அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடமையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க எல்லாம். ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 2026 தேர்தல் என்று வரும்பொழுது நம்மளை எதிர்த்து யார் இருந்தாலும் சரி சும்மா சிங்கம் மாதிரி நிக்கிறார். நம்மளால அவர் சிங்கம் மாதிரி நிக்கிறார். அதற்கு காரணம் பின்னாடி நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய உடன்பிறப்புகள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் பின்பு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பின்பு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை காத்து கொண்டிருக்கின்றது. ஸ்டாலின் பஸ்ல போறோம் நாங்க கையை காட்டும் போது பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்க உருன்னு முறைச்சுக்கிட்டே போறாங்களா பார்த்து. ஏன்னா அவங்களாம் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி, சமத்துவமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லி 2026 தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.